இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலும் அமெரிக்காவும் தீவிர போரில் ஈடுபட்டுள்ளன. ஈரான் மீது 10 நாட்களாக சரமாரியாக குண்டு வீசி வருகின்றன. ஈரானும் பதிலடி கொடுக்கிறது. இஸ்ரேலை மட்டுமின்றி அமெரிக்க தளங்கள் இருக்கும் கத்தார், சவுதி, அமீரகம், குவைத், பஹ்ரைன், ஜோர்டான் உள்ளிட்ட சக முஸ்லிம் நாடுகள் மீதும் சரமாரியாக குண்டுமழை பொழிகிறது ஈரான். இதனால் இது பிராந்திய போராக வெடிக்கும் அபாயம் ஏற்பட்ட நிலையில் அண்டை மாநிலங்கள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு ஈரான் மன்னிப்பு கேட்டது. இனிமேல் தாக்க மாட்டோம் என்றும் உத்தரவாதம் அளித்தது. ஆனால் மறுநாளே குண்டுமழை பொழிந்தது. இந்நிலையில் பக்கத்து நாடுகள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் பெரிய துரோகம் என்று கத்தார் நாட்டின் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் கூறியது, எங்கள் அண்டை நாடுகளுக்கு எதிரான எந்த போரிலும் நாங்கள் பங்கேற்கப் போவதில்லை என்பதை ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டோம். மேற்காசிய நாடுகள் மீதான தாக்குதல்களை நாங்கள் ஈரானிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் எப்போதும் அவர்களுடன் நல்லுறவை பேணவே முயன்றோம். ஆனால் அவர்கள் கூறும் நியாயங்களும் காரணங்களும் முற்றிலும் நிராகரிக்கக்கூடியவை. அமெரிக்க ராணுவ இலக்குகளை மட்டுமே நோக்கமாக கொண்டு தாக்குதல் நடத்துவதாக ஈரான் கூறுவதை ஏற்க முடியாது. இதுவரை 25% தாக்குதல்கள் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் நடந்துள்ளன. இதற்கும் போருக்கும் என்ன சம்பந்தம்? அவர்கள் எதை அடைய விரும்புகிறார்கள்? அதிக அளவிலான ராணுவ நடவடிக்கைகள் இப்போதைய நிலைமையை மேலும் மோசமாக்கும். ஆகவே பேச்சு நடத்தி இதற்கு நல்ல தீர்வு காண வேண்டியது அவசியம். நாங்கள் தொடர்ந்து பதற்றத்தை தணிக்கவே முயற்சிப்போம். அவர்கள் எங்களின் அண்டை நாடு என்று கத்தார் பிரதமர் கூறினார்.